ஸ்ரீ மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 17ஆம் நாள் கதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகத்துவம் நிறைந்த கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தினமும் செவிமடுக்கலாம். இன்றைய கதையில் இன்று நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புதங்களில் ஓர் அழகான கதையை விரிவாக காண போகிறோம். இன்றும் கூட இது போன்ற உண்மையான நிகழ்வுகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பி உறையும் பிருந்தாவனத்தில் காணப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. இங்கு அற்புதங்களின் கதைகள் எப்போதும் விவாதிக்கப்படும் துறவிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அத்தகைய ஒரு அதிசயம் பாகல் பாபாவின் ஆலயம் மற்றும் இந்த ஆலயம் கட்டப்பட்ட கதை. பாகல் பாபாவின் ஆலயம் மதுரா மாவட்டம் பிருந்தாவனத்திற்குள் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. அதனை குறித்த ஒரு கதை பரவலாக உள்ளது. நிசார் ஒரு நெருங்கிய கிருஷ்ண பக்தர். அவர் நாள் முழுவதும் தாக்கூர்ஜியின் பெயரை உச்சரிப்பார். எப்போதும் கிருஷ்ண பக்தியில் மூழ்கியிருப்பார். அவரிடம் என்ன இருந்தது அல்லது நீங்கள் என்ன என்று கூறலாம். பிச்சை எடுப்பதன் மூலம் அவர் பெற்ற எந்த வறண்ட பொருளையும் அதை கடவுளிடமிருந்து கிடைத்த பரிசாக கருதி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் தினமும் இப்படித்தான் அவரது நாள்கள் கடந்து சென்றன. ஒரு முறை அவர் ஒரு பணக்கடன் வாங்க சென்றபோது கடன் கொடுத்தவர் பணத்தை விரைவில் திருப்பி தருவதாக அவரிடமிருந்து ஒரு வாக்குறுதியை பெற்றார். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தீவிர பக்தர் ஒரு ஏழை பிராமணர். இப்போது வாக்குறுதியின்படி அவர் செல்வார். கடன் கொடுத்தவர் ஒவ்வொரு மாதமும் தவணைகளை முறையாக கணக்கிட்டு பணத்தை திருப்பி தர வேண்டும். கடைசி தவணை செலுத்த வேண்டி இருந்தது. கடைசி தவணைக்கு சில தினங்கள் மட்டுமே இருந்தன. சில தினங்களுக்கு முன்பு கடன் கொடுத்தவர் ஏழை பிராமணரின் இல்லத்திற்கு ஒரு மீட்பு கடிதத்தை அனுப்பினார். கடன் கொடுத்தவரின் கடிதத்தை ஏழை பிராமணர் கண்டதும் அவர் மிகவும் வருத்தமடைந்தார். அவர் விரைவாக கடன் கொடுத்தவரிடம் சென்று கரங்களை கூப்பி தனக்கு இன்னும் சிறிது காலம் தருமாறு கோரத் தொடங்கினார். ஆனால் கடன் கொடுத்தவர் அதற்கு உடன்படவில்லை. இப்பொழுது விஷயம் நீதிமன்றத்தை எட்டியது. அதாவது கடன் கொடுத்தவர் பிராமணர் மீது வழக்கு தொடர்ந்தார். இப்போது பிராமணர் நீதிபதியிடம் மன்றாடும் போது ஒரு தவணைக்காக கடன் கொடுத்தவரின் முழு கடனையும் அடைத்து விட்டதாக கூறினார். ஐயா, இந்த கடன் கொடுத்தவர் முட்டாள்தனமாக இருக்கிறார். நான் எந்த பொய்யும் கூறவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. ஏழை பிராமணரின் வார்த்தைகளை கேட்டு கடன் கொடுத்தவர் கோபமடைந்து இப்போது அந்த ஏழை பிராமணரை சிரிக்க வைக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய தொடங்கினார். அவர் முன் ஜாஜ் சாஹிப், அவர் முற்றிலும் பொய் சொல்கிறார். மீதமுள்ள கடனை அவர் செலுத்தியிருந்தால் அவர் யாருக்கு பணம் கொடுத்தாரோ அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று கூறத் தொடங்கினார். இதனை கேட்டதும் பிராமணர் சிந்தனையில் மூழ்கினார். அவருக்கு சாட்சிகள் யாரும் இல்லை. அவர் ஒரு தாழ்ந்த அந்தஸ்தில் இருந்தவர். யோசிக்காமல் சிந்திக்காமல் கடன் கொடுத்தவரின் மீதமுள்ள கடனை அடைத்து விட்டார். ஆனால் அவரது பெயரில் சாட்சி சொல்ல யாரும் இல்லை. இப்போது பிராமணர் மிகவும் பதற்றமடைந்து தனது மனதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி, ஐயனே, நான் என்ன மாதிரியான பிரச்சனையில் சிக்கினேன்? இப்போது நான் யாரை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டார். பின்னர் பிராமணர் தன் கரங்களை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மனதிற்குள், பகவானே, இப்போது எனக்கு எதுவும் தெரியாது. ஐயனே, இப்போது உங்களிடம் மட்டுமே என் ஆதரவு உள்ளது. இந்த பிரச்சனையிலிருந்து தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஐயனே, இந்த கடன் கொடுத்தவர் முற்றிலும் பொய் கூறுகிறார். இப்போது மீதமுள்ள கடனை நான் செலுத்திவிட்டேன் என்பதை நான் எப்படி அவரிடம் நிரூபிப்பது? இந்த விஷயத்தில் நீங்கள் மட்டுமே அறிய முடியும். இந்த விஷயத்தை குறித்த தகவல் என்னுடையது அல்லது நீங்கள் மட்டுமே. இப்போது நான் உங்களுடைய அடிமை மட்டுமே. தங்களால் மட்டுமே அதனை அறிய முடியும். ஐயனே, நான் உங்களை ஒரு சாட்சியாக ஆக்குவேன். இப்போது நீதிபதியின் முன் தங்கள் பெயரை சாட்சியாக எடுத்து கொள்ளப் போகிறேன். இப்பொழுது உங்கள் மனதில் சரியாக இருப்பதாக நீங்கள் நினைப்பதை செய்யுங்கள். இந்த முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உரையாடிய பிறகு அந்த பிராமணர் கிருஷ்ணரின் பெயரை சாட்சியாக எடுத்துக்கொண்டார். நீதிபதி இதனை கேட்டதும் மிகவும் ஆச்சரியம் கொண்டார்.
அதன் பின்னர் அவர் பிராமணரிடமிருந்து தனது முகவரியை கேட்டார். பிராமணரின் வேண்டுகோளின் பேரில் தாய் பிகாரி ஆலயத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஏனென்றால் ஒருவரின் இல்லத்திற்கு அவ்வாறு அனுப்ப வேண்டிய போதெல்லாம் முகவரியும் அவசியம். பின்னர் என்ன நிகழ்ந்தது? அந்த கடிதத்தில் லால் பிகாரி ஆலயத்தின் முகவரியை பிராமணர் எழுதி வைத்தார். அடுத்த விசாரணை தேதி நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் அதிசயத்தை கண்டீர்கள். அடுத்த விசாரணை தேதி வந்தபோது ஒரு முதியவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிராமணரின் சார்பாக சாட்சியம் அளிக்கும் போது நீதிபதி சாஹிப் இந்த பிராமணர் பணத்தை கடன் கொடுத்தவரிடம் திருப்பி தருவார், அப்போது நான் அவருடன் இருந்தேன் என்று கூறினார். அந்த முதியவர் நீதிமன்றத்தில் பணத்தை திருப்பி தரும் ஒவ்வொரு தேதியையும் தனக்கு எல்லாம் விரிவாக தெரிந்தது போல் என்னிடம் கூறினார். இப்போது நீதிபதி பணம் கொடுத்தவரின் கணக்கை சரிபார்க்க சொன்னார். காசோலை முடிந்ததும் முதியவர் குறிப்பிட்ட தொகை பணம் கொடுத்தவரின் கணக்கில் காணப்பட்டது. தேதி மற்றும் வைப்பு தேதி முற்றிலும் சரியாக இருந்தன. மறுபுறம் அந்த வட்டி கடைக்காரர் மிகவும் தந்திரமானவர். அவர் பணத்தின் அளவை பதிவு செய்திருந்தார், ஆனால் போலி பெயர்களை எழுதியிருந்தார். இந்த வழியில் விசாரணை செய்ததில் கடனை வழங்குபவர் முற்றிலும் பொய் கூறுகிறார் என்றும் அந்த ஏழை பிராமணர் நிரபராதி என்றும் கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் நீதிபதி பிராமணர் நிரபராதி என்று நிரூபித்தார். ஆனால் இவ்வளவு வயதான ஒருவருக்கு எப்படி இவ்வளவு தேதிகள் மற்றும் கணக்குகளை நினைவில் வைத்திருக்க இயலும் என்று நீதிபதி இன்னும் குழப்பமடைந்தார். பின்னர் நீதிபதி பிராமணரிடம் இது குறித்து ஒரு விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டார். இந்த முதியவர் யார் என்று கூறுங்கள். பின்னர் பிராமணர் அவர் எல்லா இடங்களிலும் வசிக்கிறார், மக்கள் அவரை ஷியாம் கானா என்று அழைக்கிறார்கள் என்று பதிலளித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல பெயர்களால் அறியப்படுகிறார். இதன் பிறகு நீதிபதி வந்து அந்த ஏழை பிராமணரிடம் மீண்டும் அந்த முதியவர் யார் என்ற உண்மையை சொல்லச் சொன்னார். அவர் அவ்வாறு கூறினார். இப்போது பிராமண கடவுள் அந்த முதியவர் யார், அவர் எங்கிருந்து வந்தார் என்பது தனக்கு தெரியாது என்று கூறினார். நீதிபதி சாஹிப், நான் உண்மையை கூறுகிறேன். அந்த கடிதத்தில் பாங்கே பிகாரியின் முகவரி மட்டுமே எனக்கு எழுதப்பட்டது. நீதிபதி சாஹிப் இதை கேட்டதும் பல கேள்விகள் அவரது மனதை ஒன்றன் பின் ஒன்றாக நிரப்பத் தொடங்கியதை அறிந்து அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். இப்போது அவர் இரவும் பகலும் அந்த மனிதர் யார் என்று சிந்தித்து கொண்டே இருந்தார். இந்த கேள்வியை தீர்க்க மறுநாளே பாங்கே பிகாரியின் ஆலயத்தை அடைந்தார். உண்மையில் நீதிபதி சாஹிப்பின் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஒரு முதியவருக்கு இவ்வளவு தேதிகள் இருப்பதை அவர் எவ்வாறு கற்றறிந்தார்? மேலும் அவர் அனைத்து கணக்கீடுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூற வேண்டியிருந்தது. அது எளிதான காரியமல்ல. அவரது மனதில் எழும் இந்த கேள்விக்கான பதில்களை பெற பாங்கே பிகாரியின் ஆலயத்தை பூசாரியிடமிருந்து நீதிபதி சாஹிப் அடைந்தார். நீதிபதி சாஹிப் பூசாரியிடம் அனைத்தையும் கூறினார். முடிந்தால் ஜார்ஜ் சாஹாப், தயவு செய்து அந்த கெட்ட மனிதனின் முகவரியை கூறுங்கள் என்று அவர் பூசாரியிடம் வினவினார். அவர் ஜார்ஜின் வார்த்தைகளை கேட்டதும் பூசாரியானவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டு, ஜார்ஜ் சாஹாப், அப்படிப்பட்ட ஒருவர் இங்கே வசிக்கவில்லை. இப்போது ஜார்ஜ் சாஹாப், இது கிருஷ்ணரின் அற்புதமான செயலாக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு கெட்டவரின் வேடத்தில் வந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இந்த சம்பவம் ஜார்ஜின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்து தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒரு துறவியானார். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான சம்பவம் என்று கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வைஜஜ் பகல் பாபாவின் பெயரில் பிருந்தாவனத்திற்கு திரும்பினார். பின்னர் அங்கு பகல் பாபா ஆலயத்தை கட்டினார் என்று மக்கள் நம்புகிறார்கள். பாகல் பாபா ஆலயம் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது குறித்து மற்றொரு நம்பிக்கை உள்ளது. சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் வந்தது பகவான் கிருஷ்ணரே தனது முன் இருப்பதை
ஜாட் சாஹாப் அறிந்ததும் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு பாங்கே மிகாரி ஆலயத்திற்கு சென்றார். அதை தேடத் தொடங்கினார். அந்த விஷயம் ஜாட் சாஹாப்பை பைத்தியமாக்கியது. இதன் பிறகு அவர் எந்த பந்தாராவிற்கு சென்றாலும் தட்டுக்களில் இருந்து மீதமுள்ளவற்றை எடுத்து மீதமுள்ளவற்றில் பாதியை தாகூர்ஜிக்கு வழங்கி மீதமுள்ளவற்றை தானே உட்கொள்வார். அவர் இதனை செய்வதைக் கண்ட மக்கள் அவருக்கு எதிராக திரும்பி அவரை அடிக்கத் தொடங்கினர். ஆனால் அவர் இன்னும் கைவிடவில்லை. மீதமுள்ளவற்றை சேகரித்து உட்கொண்டு தாகூர்ஜிக்கும் உணவளித்து வந்தார். இதனால் விரக்தியடைந்த மக்கள் ஒருமுறை அவருக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டினார்கள். பின்னர் அங்கு வசிக்கும் மக்கள் ஒரு திட்டத்தை வகுத்தனர். அதன்படி அவர் தனது தட்டுக்களில் எதை ஆனால் பைத்தியக்காரனாக மாறிய ஜாட் சாப் எல்லா தட்டுக்களையும் துடைத்து ஒரு துண்டை சேகரித்து தனது வாயில் வைத்தார். இன்று நான் என்ன செய்தேன்? அதை அவர் தாகூர்ஜிக்கு வழங்காமல் தானே உட்கொண்டார். தாகூர்ஜியும் எதையும் வழங்காமல் உட்கொண்டதை உணர்ந்தவுடன் அவர் அந்த துண்டை வாயில் போட்டவுடன், நான் முதலில் அதை சாப்பிட்டால் அது தாகூர்ஜிக்கு அவமானமாகிவிடும், நான் இந்த உணவை சாப்பிட்டால் அது உணவிற்கு அவமானமாக இருக்கும் என்று எண்ணி அதனை விழுங்கவில்லை. இப்போது அந்த பைத்தியக்காரன் தாகூர்ஜியை வாயில் வைத்து கொண்டு தியானித்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று பாலகோபாலன் ஒரு அழகான குழந்தையின் வடிவத்தில் பைத்தியக்கார ஜாஜியிடம் வந்து, ஏன் ஜாட் சாஹேப், இன்று என் உணவு எங்கே என்று கேட்டார். இந்த பாடலை கேட்டதும் ஜாட் சாஹேப்பின் விழிகள் கண்ணீரால் நிரம்பின. அவர் மனதில், தாகூர்ஜி, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று கூறத் தொடங்கினார். தாகூர்ஜியும் சிரித்துக்கொண்டே, இன்று வரை நீங்கள் மக்களின் எஞ்சியதை எனக்கு உணவளித்தீர்கள், ஆனால் இன்று உங்கள் சொந்த மீதமுள்ளதை எனக்கு உணவளிக்கவும் என்றார். ஜாட் சாஹேப்பின் விழிகளிலிருந்து விழிநீர் பெருகியது. அவை நிற்கவில்லை. அழுது கொண்டே அவர் பாலகோபாலனின் பாதங்களில் பணிந்து அங்கே என்றார். இன்றைய 17ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.